ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் அப்போ எடுத்த வீடியோ தான். பொங்கலுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன ரெசிபி பண்ணியிருந்தோம் தான் இந்த வீடியோ. வடை, பாயாசம், கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். கேரட் பீன்ஸ் நான் செஞ்ச எந்த பொரியலும் தேங்காய் ஆட் பண்ணல. ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் பசங்க வச்சு சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதனால பொங்கல் சாம்பார்னா யாருக்கு தான் பிடிக்காது. அதனால பொங்கல் சாம்பார் எல்லா காய்கறியும் போட்டு, நாட்டுக்காயெல்லாம் போட்டு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய்லாம் பொரியல் பண்ணி வச்சிருந்தேன். ஒயிட் ரைஸும் குக்கர்ல ஒரு கிளாஸ் போட்டு எடுத்து வச்சிருந்தேன். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல். இந்த வாட்டி பொங்கல் வந்து ரொம்ப கிராண்டாலாம் செலிப்ரேட் பண்ணலங்க, என் தம்பி கூட இல்லாததுனால. அதனால நாங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கிறதுனால பொங்கல் வச்சு சாமி கும்பிடாம இருக்க கூடாதுன்ற காரணத்தினால கொஞ்சமா வீட்டுல சிம்பிளா பண்ணிக்கிட்டோம். நான் செஞ்ச பொரியல் எல்லாமே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும்தான் சேர்த்து பொரிச்சிருப்பேன். எல்லா காய்கறியுமே கூட கடுகு, கடலப்பருப்பு எதுவுமே சேர்த்திருக்க மாட்டேன். பாயாசம் வந்து சாமிக்கு படையல் வெளியே வைக்க மறந்துட்டேன்றதுனால கொண்டு போயிருந்தேன். வெளியில சாமி கும்பிட்டு ஆரத்தி காமிச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளேயும் விளக்கேத்துவாங்க. விளக்கேத்தி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் என் பொண்ணு, அம்மா என் மெகந்தியை காட்டுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் தைப்பொங்கலுக்கு தாய்மாமா வீட்டுல வந்து குலதெய்வ கோயில்ல தான் பொங்க வைக்க போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் வீடியோ சர்ப்ரைஸா எடுத்து அனுப்பியிருந்தாங்க. உண்மையா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க. உண்மையா சொல்றேன், குலதெய்வ கோயில்ல முதல் தைப்பொங்கல் அங்க இருந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்கிறதுன்றது அவ்வளோ ஹாப்பியான விஷயம் நான் நினைக்கிறேன். எனக்கு அவங்க அந்த வீடியோ அனுப்புனதும் எனக்கு ஏதோ பிளெஸிங்ஸ் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலுங்க. நானே போய் பொங்கல் வச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பொங்கல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் முதல் பொங்கலை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு சன்னதியில் கொண்டு போய் முருகர் சன்னதியில் வச்சுட்டு முதல் பொங்கலை வந்து நம்ம குலதெய்வத்துக்கு படைப்பாங்கங்க. படைச்சி முடிச்சுட்டு கோவிலை சுற்றி இருக்க எல்லா சாமிங்களுக்குமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்னொன்றுமே ஒரு சாமிக்கு வச்சு செஞ்ச பொங்கலை வந்து படைச்சி ஒரு சன்னதியிலையும் வச்சு வழிபடுவாங்கங்க. அது பண்ணி முடிக்கவே 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆயிடுங்க ஒரு சாமிக்கும் போய். இந்த கோவிலில் வந்து கடவுளான விநாயகர், முருகர், வடிவச்சி அம்மன், கருப்பன், இடும்பன், அரசன், அப்புறம் 7 கன்னிமார்கள் இருக்காங்கங்க. மயிலப்ப சுவாமி கோவிலில் வந்து 2 முருகரும் 2 மயிலும் இருப்பாங்கங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.